அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் வரிசையின் நின்று தொழுவதின் சிறப்பும் அதற்கான நன்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாங்கு சொல்வதிலும் கூட்டு தொழுகையில் முதல் வரிசையில் நின்று தொழுவதின் நன்மையை பற்றி அவர்கள் அறிவார்களேயானால் சீட்டுக்குழிக்கு போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் நிச்சயமாக சீட்டுக்குழிக்கு தான் போடுவார்கள். மற்றொரு ஹதீஸில் அதாவது முதல் வரிசையில் நின்று தொழுவதின் சிறப்பை அவர்கள் அறிவார்களேயானால் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் புகாரியில் 615வது ஹதீஸாகவும் நூல் முஸ்லிமில் 746வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய மாபெரும் நன்மையை அடையும் விஷயத்தில் இன்றைக்கு நாம் எந்த அளவு பொடுபோக்காக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு பல பள்ளிகளில் நாம் பார்த்தால் அதிகபட்சமாக 3 பேரோ 4 பேராதான் இன்று தொழுகைக்கு வருகிறார்கள். பலர் தாமதமாக தான் தொழுகைக்கு வந்து இணைகிறார்கள். நம்மளுடைய கவனமின்மையால் நாம் எத்தகைய பாக்கியத்தை இழக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொண்டு இது போன்ற நன்மைகளை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.